ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் கஷ்டப்பட்டு ஒரு சொகுசு காரை உருவாக்குற ஒரு தொழிலாளிய கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ம் ஆனா மாச கடைசியில பாத்தீங்கன்னா அவன் வாங்குற சம்பளத்தை வச்சு அந்த காரோட ஒரு டயரை கூட அவனால வாங்க முடியாது. ஆமா, நிஜம்தான். தான் உருவாக்குற அந்த பிரம்மாண்டமான செல்வத்துல ஒரு சின்ன பகுதி கூட ஏன் அவனுக்கு சொந்தமாகறது இல்ல? உழைக்கிறவன் ஒருத்தன், ஆனா அந்த லாபம் முழுக்க இன்னொருத்தருக்கு எப்படி போகுது? இந்த முரண்பாட்டை பத்தி நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பா எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம் இது. இன்னைக்கு நாம செய்ய போற இந்த ஆழமான அலசல்ல இத பத்தி தான் பேச போறோம். சமீபத்துல சென்னை கன்னிமாரா நூலக வளாகத்துல கார்ல் மார்க்ஸோட ஒரு பெரிய சிலை திறக்கப்பட்டிருக்கு. ஆமா, நான் கூட செய்திகள்ல பார்த்தேன். அந்த நிகழ்வுல ஒரு முழக்கம் வச்சாங்க. அதாவது, சிலையின் நிறம் மட்டும் சிவப்பல்ல, வருங்காலத்தின் நிறமும் சிவப்புதான் அப்படின்னு. இது ஏதோ ஒரு நூலகத்துல நடந்த சாதாரண நிகழ்வு இல்ல. இது பல விவாதங்களை உருவாக்கியிருக்கு. ஆமா, ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அதனால ஆசிரியர் ஜனா தொகுத்த மார்க்ஸ் எனும் பேராசான் அப்படிங்கிற புத்தக குறிப்புகளை வச்சு மார்க்ஸ் உண்மையிலேயே என்னதான் சொல்ல வராரு அப்படிங்கறத இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா அலச போறோம். மார்க்ஸ் அப்படின்னோடனே நமக்கு ஏதோ பெரிய தடிமனான புத்தகங்கள், புரியாத பொருளாதார தத்துவங்கள்னு ஒரு பிம்பம் இருக்கும். கரெக்ட். எனக்கும் அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனா உண்மையிலே அவர் பேசினது நீங்களும் நானும் தினமும் காலையில எழுந்து வேலைக்கு போறோமே, அந்த அன்றாட உழைப்ப பத்தியும் இந்த சமூகத்துல செல்வம் எப்படி உருவாகுது அப்படிங்கறத பத்தியும் தான். இந்த இடத்துல நாம ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லிடுவோம். இந்த உரையாடலோட நோக்கம் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சிந்தனையாளரோட குறிப்புகள்ல என்ன மாதிரியான பொருளாதார சமூக உண்மைகள் ஒழிஞ்சிருக்குன்னு உள்ளபடி புரிஞ்சுக்க மட்டும்தான் நாம முயற்சிக்க போறோம். சரியா சொன்னீங்க. சரி, நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். மார்க்ஸ் சமூகத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி செல்வம், அதாவது வெல்த் அப்படிங்கறத எப்படி வரையறுக்கிறார்? நாம பொதுவா செல்வம்னா தங்கம், பணம், பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு தானே நினைப்போம். பொதுவா எல்லாரும் அப்படிதான் நினைப்போம். ஆனா முதலாளித்துவ சமூகத்துல செல்வம் அப்படிங்கிறது வெறும் பணமோ தங்கமோ கிடையாது. ஓ, அப்ப வேற என்னவா? மார்க்ஸ் இதை ரொம்ப சுவாரஸ்யமா சொல்றாரு. முதலாளித்துவ சமூகத்துல செல்வம் அப்படிங்கிறது சரக்குகளின் பிரம்மாண்டமான குவியல் அப்படின்னு சொல்றாரு. சரக்குகளின் குவியல்னா கமாடிட்டீஸ்னு சொல்றோமே, அதையா சொல்றாரு? ஆமா, உங்களை சுத்தி பாருங்க. போன், லேப்டாப், கார், துணிமணின்னு எல்லாமே விற்பனைக்கு தயாரா இருக்கிற சரக்குகள். சரி, இந்த பொருட்கள் எப்படி உருவாகுது? மனிதர்களோட உழைப்பால தானே. அதேதான், இது எல்லாமே மனிதர்களோட உழைப்பால உருவானதுதான். மார்க்ஸ் என்ன சொல்றாருன்னா, ஒரு பொருளோட மதிப்பு அப்படிங்கிறது அதை உருவாக்குறதுக்கு செலவிடப்பட்ட உழைப்பு நேரத்தை பொறுத்து தான் தீர்மானிக்கப்படுதுன்னு சொல்றார். உழைப்பு நேரத்தால் தீர்மானிக்கப்படுதா? அப்போ மூலதனம், அதாவது கேபிட்டல் அப்படிங்கிறது எங்கிருந்து வருது? இந்த குறிப்புகள்ல ஒரு வார்த்தை என்ன ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுச்சு. எந்த வார்த்தை? மார்க்ஸ் மூலதனத்தை ஒரு இரத்த காட்டேரிக்கு ஒப்பிடுறாரு. பணம் எப்படிங்க இரத்த காட்டேரியா இருக்க முடியும்? அது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு உருவகம். மார்க்ஸ் மூலதனத்தை செத்த உழைப்பு அப்படின்னு சொல்றார். செத்த உழைப்பா? புரியலையே. அதாவது, நீங்க ஒரு ஃபேக்டரிய பாக்குறீங்க. அங்க இருக்கிற பெரிய பெரிய மெஷின்கள், கட்டடங்கள், கச்சா பொருட்கள், இது எல்லாமே மூலதனம் தான். ஆனா இது எல்லாமே ஏற்கனவே யாரோ ஒருத்தர் உழைச்சி உருவாக்குனது. அதுக்குள்ள உயிர் கிடையாது. ஓஹோ. இப்போ ஒரு இரத்த காட்டேரி எப்படி உயிருள்ள மனுஷங்களோட இரத்தத்தை உறிஞ்சி உயிர் வாழுதோ, அதே மாதிரி இந்த செத்த உழைப்பான மூலதனம் வேலை செய்யற தொழிலாளியோட உயிருள்ள உழைப்ப தினமும் உறிஞ்சினா மட்டும்தான் அதால வளர முடியும். அட, தொழிலாளி வேலை செய்யலனா அந்த மிஷனுக்கு எந்த மதிப்பும் இல்ல. வாவ்! இத கேட்கும்போது எனக்கு ஹாலிவுட்ல வந்த மேட்ரிக்ஸ் படம் தான் ஞாபகத்துக்கு வருது. மனுஷங்கள ஒரு பேட்டரி மாதிரி யூஸ் பண்ணுவாங்களே, அது போலவா இது? ஆமா, ஏறக்குறைய அதே கான்செப்ட் தான். தொழிலாளிய ஒரு பேட்டரி மாதிரி போட்டு அவன் கிட்ட இருக்கிற எனர்ஜியை உறிஞ்சு இந்த பெரிய முதலாளித்துவ இயந்திரம் ஓடிட்டு இருக்கு. ஆனா இங்க எனக்கு ஒரு லாஜிக்கல் கேள்வி வருது. சொல்லுங்க. பேருத்துக்கும் எனக்கு சம்பளம் கொடுத்துடுறாங்க. இதுல எங்கே இருந்து ஒருத்தர் என்ன சுரண்ட முடியும்? அவங்க எனக்கு நியாயமான சம்பளம் தானே கொடுக்கறாங்க. இங்க தான் மார்க்ஸ் தன்னோட மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை இறக்குறாரு. இதுக்கு பேர் தான் உபரி மதிப்பு, அதாவது சர்ப்ளஸ் வேல்யூ. சர்ப்ளஸ் வேல்யூனா? நீங்க நினைக்கிறது தப்பு. முதலாளி உங்களுக்கு உங்க உழைப்புக்கான முழு மதிப்பையும் சம்பளமா கொடுக்கறது இல்ல. நிஜமாவா? பின்னா எப்படி கணக்கிடுறாங்க? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க ஒரு ஐடி கம்பெனில சாஃப்ட்வேர் டெவலப்பரா இருக்கிறீங்க. நீங்க ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்றீங்க. ஆனா நீங்க வாங்குற ஒரு நாள் சம்பளத்துக்கான மதிப்பை நீங்க 2 மணி நேரம் வேலைக்குள்ளேயே உருவாக்கிடுவீங்க. ஓ, அப்போ மீதி இருக்கிற 6 மணி நேர வேலை? அந்த 6 மணி நேரம் நீங்க உருவாக்குற மதிப்பு எல்லாமே முதலாளியோட லாபமா மாறுது. அந்த உழைப்புக்கு உங்களுக்கு சம்பளம் கிடையாது. இதுக்கு பேர் தான் உபரி மதிப்பு. அட பாவமே. ஆமா, லாபத்தோட ரகசியமே இதுதான்.
ஒரு பொருளை அதோட நியாயமான விலைக்கு வித்தா கூட தொழிலாளிக்கு முழு ஊதியம் தராததுனால தான் லாபம் அப்படிங்கிற ஒண்ணு உருவாகுது. ஆட அப்போ தொழிலாளி அதிகமா உற்பத்தி செய்ய செய்ய முதலாளி பெரிய ஆளாயிட்டே போறான். ஆனா தொழிலாளி அதே இடத்துல தான் இருக்கான். அது மட்டும் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. இத குறிப்புகள்ல அந்நியமாதல் அப்படின்னு சொல்றாங்களே, அதோட அர்த்தம் என்ன? தான் உருவாக்குன பொருளுக்கே தொழிலாளி எப்படி அந்நியமாகறான்? ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு இருக்கிற ஸ்விக்கி சொமேட்டோ டெலிவரி பண்றவங்க எடுத்துக்கோங்க. அவங்க தினமும் ரொம்ப விலையுயர்ந்த உணவுகளை வெயில்லையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு டெலிவரி செய்றாங்க. ஆமா, பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா அந்த உணவை அவங்களால தினமும் விலை கொடுத்து வாங்கி சாப்பிட முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதுதான், தான் எந்த பொருளை உருவாக்குனானோ அல்லது எந்த சேவையில இருக்கானோ அதுக்கே அவனுக்கு சம்பந்தம் இல்லாம போயிடுது. இதுதான் அந்நியமாதல், அதாவது ஏலியனேஷன். ஓ, இதுதான் அந்த ஏலியனேஷனா? ஆமா, அவன் உருவாக்குற பொருள் அவனுக்கு எதிராவே ஒரு ஆதிக்க சக்தியா மாறுது. மிஷின்ல ஒரு சின்ன நட்டம் முடுக்கிற வேலையை மட்டும் தினமும் செஞ்சுட்டு இருந்தா ஒரு கட்டத்துல அந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற கிரியேட்டிவிட்டி, அவனோட மனிதத்தன்மை எல்லாமே செத்து போயிடும். அவனும் அந்த மிஷின்ல ஒரு பார்ட் மாதிரி மாறிடுறான். கொஞ்சம் இருங்க. இங்கதான் எனக்கு ஒரு பெரிய மாற்று சிந்தனை தோணுது. என்னன்னு சொல்லுங்க. நீங்க சொல்றத பார்த்தா இந்த சிஸ்டம் மனுஷனை மிஷின் மாதிரி ஆக்கிடுதுன்னு சொல்றீங்க. ஆனா டெக்னாலஜி வளர வளர மனிதர்களோட வேலை பளு குறையணும் இல்லையா? ம் மிஷின் வந்துட்டா மனுஷங்களுக்கு வேலை சுலபமாகி அவங்களுக்கு நிறைய ஃப்ரீ டைம் கிடைக்கணும். ஆனா மார்க்ஸ் ஏன் மிஷின்களையும் டெக்னாலஜியும் நெகட்டிவா பார்க்கறார்? டெக்னாலஜி ஒரு வரம் தானே. டெக்னாலஜி இயல்பிலேயே கெட்டதுன்னு மார்க்ஸ் சொல்லல. ஆனா அந்த டெக்னாலஜி யார் கையில இருக்கு அப்படிங்கறத வச்சுதான் அது வரமா சாபமான முடிவாகுது. யார் கையில இருக்கிறத வச்சா? கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? மார்க்ஸ் ஒரு அருமையான உதாரணம் சொல்றார். கை செக்கு நிலப்பிரபுத்துவ சமூகத்தையும் நீராவி செக்கு முதலாளித்துவ சமூகத்தையும் தருகிறது அப்படின்னு சொல்றார். இது ஏன் தெரியுமா? ஏன் கை செக்குக்கும் நீராவி இயந்திரத்துக்கும் அப்படி என்ன பெரிய வித்தியாசம் வந்துற போகுது? வித்தியாசம் அதோட மெக்கானிசத்துல இருக்கு. ஒரு கைத்தறியோ கை செக்கோ இருந்தா அதை ஒரு தனி மனுஷன் தன் வீட்டின் கொல்லைப்புறத்துல வச்சு ஓட்ட முடியும். அங்க அவன்தான் முதலாளி, அவன்தான் தொழிலாளி. ஆமா, அது உண்மைதான். ஆனா ஒரு நீராவி இயந்திரம் அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமானது. பல லட்சக்கணக்கான பணம் தேவைப்படக்கூடியது. அதை ஒரு தனி மனுஷனால வாங்க முடியாது. கரெக்ட். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். அதை வாங்கக்கூடிய அளவு பணம் வச்சிருக்க ஒருத்தர் பெரிய ஃபேக்டரிய கட்டி அந்த மிஷினை நடுவுல வச்சு ஊர்ல இருக்கிற 1000 பேரை கூலிக்கு வேலைக்கு எடுப்பார். அப்போ அந்த கருவி யாருகிட்ட இருக்கோ அவர்தான் அந்த 1000 பேரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற சக்தி வாய்ந்த முடிவாளியா மாறுறாரு. ஆஹா. அதனாலதான் எந்திரங்கள் உற்பத்தி முறைய மட்டும் மாத்தல, ஒட்டுமொத்த சமூக அமைப்பையே மாத்திருச்சுன்னு சொல்றார். ஓ, அப்போ பிரச்சனை மிஷின் மேல இல்ல, அந்த மிஷினுக்கு யாரு ஓனர் அப்படிங்கறதுல தான் இருக்கு. இப்போ எனக்கு புரியுது. சரியா புடிச்சிட்டீங்க. குறிப்புகள்ல இன்னொரு இடத்துல வேலை நிறுத்தங்களை ஒடுக்குறதுக்கு முதலாளிகள் மிஷின்களை ஒரு ஆயுதமா யூஸ் பண்றாங்கன்னு சொல்லியிருக்கேன். அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அத இன்னைக்கு நடக்கிற விஷயங்களோட பொருத்தி பார்க்கலாம். சமீபத்துல ஹாலிவுட்ல எழுத்தாளர்கள் சம்பள உயர்வு கேட்டு ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஆமா ஆமா, பெரிய நியூஸ் அது. அப்போ பெரிய ஸ்டுடியோக்கள் என்ன சொன்னாங்க? நீங்க வேலைக்கு வரலைன்னா என்ன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ வச்சு கதையை எழுதிக்கிறோம் அப்படின்னு மிரட்டினாங்க இல்லையா? ஆமா, நான் கூட படிச்சேன். இதத்தான் மார்க்ஸ் 100 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னாரு. தொழிலாளிகள் தங்களோட உரிமைக்காக போராடும்போது உனக்கு பதிலா நான் மிஷினை வச்சு வேலை வாங்கிப்பேன், நீ கிளம்பு அப்படின்னு தொழிலாளிகளை அடக்கி வைக்கிற ஒரு ஆயுதமா தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது. ஆச்சரியமா இருக்கு. 100 வருஷத்துக்கு முன்னாடியே இதை ப்ரெடிக்ட் பண்ணிருக்காரா? ஆனா இந்த சிஸ்டம் நம்மளே இவ்ளோ சுரண்டுதுன்னு தெரிஞ்சும் ஏன் பலரால் இதை புரிஞ்சுக்க முடியல? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன் எல்லாரும் இந்த ஓட்டப்பந்தயத்துல எந்த கேள்வியும் கேட்காம ஓடிட்டு இருக்கோம்? என்ன நினைக்க வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும் என்பது கூட இந்த அமைப்பு தான் தீர்மானிக்கிறதா? ரொம்ப கரெக்டான கேள்வி. மார்க்ஸ் இதுக்கு ஒரு சிம்பிளான பதில் சொல்றாரு. எந்த ஒரு காலகட்டத்திலும் ஆளும் கருத்துக்கள் என்பவை அந்த காலத்தின் ஆளும் வர்க்கத்தின் கருத்துக்களே அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா அதாவது யார்கிட்ட பொருள் உற்பத்திக்கான கருவிகள் இருக்கோ அவங்க கிட்ட தான் அறிவு உற்பத்திக்கான கருவிகளும் இருக்கும். அறிவு உற்பத்திக்கான கருவிகள்னா மீடியா, கல்வி அதெல்லாமா? அதேதான். இன்னைக்கு நம்ம நியூஸ் சேனல்கள், சோஷியல் மீடியா அல்காரிதம்கள் இது எல்லாத்தையும் யார் ஓன் பண்றா? அதே பெருமுதலாளிகள் தான். உண்மைதான். அதனால இந்த சிஸ்டம் ரொம்ப சரியானது, நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சா நீங்களும் ஒரு நாள் பில்லியனர் ஆகலாம் அப்படிங்கிற மாயையை அவங்க தொடர்ந்து விதைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது நம்மள ஒரு ஆழமான தத்துவார்த்த நிலைக்கு கொண்டு போகுது. இதுவரை நிலவிய சமுதாயத்தின் எழுதப்பட்ட வரலாறெல்லாம் வர்க்க போராட்டங்களின் வரலாறே அப்படின்னு மார்க்ஸ் ரொம்ப ஃபேமஸா சொல்லியிருக்காரு. ஆமா, அவரோட மிக முக்கியமான வரி அது.
அப்போ அரசாங்கம், போலீஸ் சட்டம் இதெல்லாம் மக்களுக்கானது இல்லையா? இது எல்லாமே முதலாளிகளுக்கானது தானா? மதம் மாதிரி விஷயங்கள் இதுல எப்படி வேலை செய்யுது? மதம் மக்களுக்கு அமைதிய கொடுக்கற ஒண்ணு தானே? அரசாங்கம் அப்படிங்கிறது எல்லோருக்குமான நடுநிலையான அமைப்புன்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா மார்க்ஸ் பார்வையில நவீன அரசு அப்படிங்கிறது முதலாளித்துவ வர்க்கத்தோட பொது விவகாரங்களை நிர்வகிக்கிற ஒரு கமிட்டி, அவ்வளவுதான். ஒரு கமிட்டி தானா? ஆமா, சட்டங்கள் எல்லாமே சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காகவே எழுதப்படுது. சரி, மதம் பத்தி கேட்டீங்க. மார்க்ஸ் மதத்தை ஒடுக்கப்பட்ட மக்களின் பெருமூச்சு, ஆன்மாவற்ற சூழல்களின் ஆன்மா அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப கவித்துவமா இருக்கே. அது வெறும் விமர்சனம் இல்ல. இந்த முதலாளித்துவ சிஸ்டம் மனுஷனுக்கு இவ்வளவு வலிகளையும் துயரங்களையும் கொடுக்கும்போது அந்த வலியிலிருந்து தப்பிக்க அவனுக்கு ஒரு பெயின் கில்லர் தேவைப்படுது. ஓ, ஒரு மாத்திரை மாதிரி செயல்படுதா? அந்த கற்பனையான ஆறுதல் தான் மதம். இந்த ஜென்மத்துல கஷ்டப்பட்டா அடுத்த ஜென்மத்துல சொர்க்கத்துக்கு போலாம் அப்படிங்கிற நம்பிக்கை அவனை இந்த சிஸ்டத்துக்கு எதிரா கேள்வி கேட்க விடாம அமைதிப்படுத்திடுது. சரி, ஒரு நிமிஷம் பொறுங்க. நீங்க சொல்றது எல்லாமே ஏத்துக்கிற மாதிரி இருந்தாலும் மார்க்ஸோட ஒரு வரி எனக்குள்ள ஒரு பெரிய நிழல் உருவாக்குது. என்ன வரி அது? உணர்வு நிலை வாழ்வை தீர்மானிப்பதில்லை, மனிதனின் சமூக வாழ்நிலைதான் அவனது உணர்வு நிலையை தீர்மானிக்கிறது அப்படின்னு அவர் சொல்றார். அதாவது எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் தான் நம்ம கான்ஷியஸ்னஸை கண்ட்ரோல் பண்ணதுன்னு சொல்றாரு. ஆமா. அப்போ எனக்குன்னு சொந்தமா சிந்திக்கிற திறமையே இல்லையா? நான் வெறும் இயந்திரத்தனமான பொம்மையா? எந்த சூழல்ல பிறக்கிறேனோ அதுதான் என் விதியை தீர்மானிக்குமா? இது ஒரு நல்ல கேள்வி. அப்படி பார்த்தா மார்க்ஸ் கூட வசதியான குடும்பத்துல பிறந்து எப்படி தொழிலாளர் புரட்சியை பத்தி சிந்திச்சார்? மனுஷனுக்கு சுதந்திரம் கிடையாதா? இது ஒரு பிரில்லியண்டான கேள்வி. மார்க்ஸ் மனுஷங்களுக்கு சுயசிந்தனையே இன்னன்னு சொல்ல வரல. அவர் என்ன சொல்றாருன்னா, மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை தாங்களே உருவாக்குறாங்க, ஆனால் தாங்கள் விரும்பியபடி அல்ல அப்படின்னு சொல்றார். ஓ, கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? அதாவது, நீங்க வானத்திலிருந்து குதிச்சு உங்க வாழ்க்கையை புதுசா எழுத முடியாது. முந்தைய தலைமுறைகள் உங்களுக்கு விட்டு சென்ற பொருளாதார சமூக சூழல் ஒன்று இருக்கு இல்லையா? ஆமா, இருக்கு. அந்த எல்லைகளுக்கு உட்பட்டு தான் நீங்க செயல்பட முடியும். ஒரு குடிசை பகுதியில பிறக்கிற குழந்தையோட கனவுகளுக்கும் ஒரு பில்லியனரோட பையனோட கனவுகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குல்ல? கண்டிப்பா பெரிய வித்தியாசம் இருக்கும். அந்த வாழ்நிலை தான் அவங்க என்னவா ஆகணும் அப்படிங்கிற விதியோட எல்லைகளை தீர்மானிக்குது. அப்போ அந்த சமூக அதிகாரத்தை மாத்துறதுக்கு பணம் ஒரு வழியா இருக்குமா? மார்க்ஸ் பணத்தை பத்தி சொல்லும்போது சமூக அதிகாரத்தை தனி மனிதன் தன் பாக்கெட்டில் பணமாக சுமந்து செல்கிறான் அப்படின்னு சொல்றார். வாவ், ஒரு அருமையக்காரியல். பணம் அப்படிங்கறதே எல்லாவற்றையும் விலைக்கு வாங்குற ஒரு பொதுவான தரகரா மாறிடுச்சு. உங்ககிட்ட பணம் இருந்தா உங்களுக்கு திறமையே இல்லைன்னா கூட அறிவாளிகளை விலைக்கு வாங்கி உங்களுக்காக வேலை செய்ய வைக்கலாம். நிஜம்தான், எங்களுக்கு அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. பணம் மனித உறவுகளையும் மதிப்பீடுகளையும் வெறும் பரிவர்த்தனை மதிப்பா மாத்திடுச்சு. இது ஒரு பெரிய சிஸ்டம் ஃபெயிலியர் மாதிரி தெரியுதே. தான் உருவாக்குன பொருளே தனக்கு அந்நியமாகுது, டெக்னாலஜி நம்ம வேலைவாய்ப்பை பறிக்குது, பணம் நம்ம உறவுகளை சிதைக்குது. இவ்ளோ ஏற்றத்தாழ்வுகளையும் முரண்பாடுகளையும் கொண்ட ஒரு சமூகம் தொடர்ந்து நீடிக்க முடியுமா? அதுதான் மார்க்ஸோட அடுத்த கேள்வி. முதலாளித்துவ உற்பத்தி ஒரு இயற்கை விதியைப் போலவே தனது சொந்த அழிவை தானே உருவாக்குகிறது, அதாவது தனது சவக்குழியை தானே தோண்டுகிறது என்று மார்க்ஸ் தீர்க்கமாக சொல்றாரே, அது எப்படி நடக்கும்? முதலாளித்துவம் தொடர்ந்து உயிர் வாழணும்னா அது என்ன பண்ணணும்? உற்பத்தியை பெருக்கிக்கிட்டே இருக்கணும், புதிய புதிய மார்க்கெட்டுகளை தேடிக்கிட்டே இருக்கணும். ஆமா, லாபம் பார்க்கணும்ல. லாபத்தை அதிகமாக்க தொழிலாளிகளோட சம்பளத்தை குறைக்கணும் அல்லது ஆட்களை குறைச்சிட்டு மிஷின்களை கொண்டு வரணும். ஆனா இங்கதான் ஒரு பெரிய லாஜிக் இடிக்குது. யோசிச்சு பாருங்க. என்ன லாஜிக்? எல்லாரோட வேலையும் பிடுங்கிட்டு சம்பளத்தையும் குறைச்சிட்டா ஃபேக்டரியில உற்பத்தியாகிற அந்த பொருட்களை யார் வாங்குவா? மக்கள் கிட்ட காசு இருக்காதே. அட ஆமால்ல. அப்போ உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் தேங்கி நிக்கும். இதுக்கு பேர் தான் மிகை உற்பத்தி நெருக்கடி, அதாவது கிரைசிஸ் ஆஃப் ஓவர் ப்ரொடக்ஷன். ஓ, வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. ஆமா, பொருட்களை வாங்க ஆள் இல்லாம கம்பெனிகள் இழுத்து மூடப்படும். முதலாளித்துவமே தன்னோட சுயலாபத்துக்காக எடுக்கிற முடிவுகள் கடைசியில அதுக்கே ஆப்பு வச்சிடுது. இந்த இடத்துல மார்க்ஸ் சொல்ற அந்த பிரம்மாண்டமான உருவகம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நவீன முதலாளித்துவ சமூகம் தான் ஏவிவிட்ட மந்திர சக்திகளை கட்டுப்படுத்த தெரியாத மந்திரவாதியை போன்றது அப்படின்னு சொல்றார். ரொம்ப பொருத்தமான ஒரு கோட் இது. என்ன ஒரு பொருத்தமான உதாரணம். ஒரு மந்திரவாதி பெரிய பூதங்களை வரவழைச்சு விடுகிறான், ஆனா அதை எப்படி திருப்பி அனுப்புவது, எப்படி கட்டுப்படுத்துவதுன்னு அவனுக்கே தெரியல. ஆமா, 2008ல நடந்த உலக பொருளாதார வீழ்ச்சி, இன்னைக்கு நாம ஃபேஸ் பண்ற கிளைமேட் சேஞ்ச், இதெல்லாம் அப்படிதானே இருக்கு. லாபத்துக்காக இயற்கையை சூறையாடிட்டு இப்போ அந்த குளோபல் வார்மிங்கை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம்.
சரியா சொன்னீங்க. முந்தைய சமூக அமைப்புகளைப் போலின்றி முதலாளித்துவம் தொடர்ந்து உற்பத்தி கருவிகளை புரட்சிகரமாக்கிக் கொண்டே இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. அப்படி செய்யும்போது அது தன்னைத்தானே அழித்துக் கொள்ளும் சக்திகளையும் சேர்த்தே உருவாக்குது. நடுத்தர வர்க்கத்தினர் கொஞ்சம் கொஞ்சமா பாட்டாளி வர்க்கத்துக்குள் தள்ளப்படுறாங்க. மிடில் கிளாஸ் கஷ்டப்படுறத சொல்றீங்க. அதனாலதான் ஒரு கட்டத்துல இந்த அமைப்பு வெடிச்சு சிதறும்னு மார்க்ஸ் நம்பினார். அதனாலதான் உலகத் தொழிலாளர்களே ஒன்று சேருங்கள், உங்கள் விலங்குகளைத் தவிர இழப்பதற்கு ஏதுமில்லை அப்படின்னு ஒரு அறைகூவல் விடுத்தார். சரி, இப்படி வெடிச்சு சிதறினா அடுத்து என்ன நடக்கும்? கம்யூனிசத்தின் நோக்கத்தை ஒற்றை வரியில அவர் சுருக்கிச் சொல்றார், தனிச்சொத்துடைமையே ஒழித்தல் அப்படின்னு. ஆமா, இத கேட்ட உடனே பலருக்கும் ஒரு பயம் வரும். என் வீட்டை, என் காரை, என் யூஸ் பண்ற டூத் பிரஷ்ஷை கூட அரசாங்கம் புடுங்கிக்குமா அப்படின்னு. கண்டிப்பா அப்படி கிடையாது. ஓ அப்படியா? மார்க்ஸ் சொல்ற தனிச்சொத்துடைமை அப்படிங்கிறது உங்க சொந்த வீடு, கார் பத்தி இல்ல. அவர் பேசுறது உற்பத்தி சாதனங்கள் பத்தி. உற்பத்தி சாதனங்கள்னா? அதாவது ஃபேக்டரிகள், நிலங்கள், டெக்னாலஜி இதெல்லாம் ஒரு தனிநபர் கையில இருக்கக்கூடாது, அது சமுதாயத்தோட பொதுச் சொத்தா மாறணும்னு சொல்றாரு. ஓஹோ, இது நடக்கும்போது என்னவாகும்? ஒவ்வொருவரிடமிருந்தும் அவரது திறமைக்கேற்ப, ஒவ்வொருவருக்கும் அவரது தேவைக்கேற்ப அப்படிங்கிற நிலை வரும். தனிமனித சுதந்திரம் என்பது ஒட்டுமொத்த சமூகத்தின் சுதந்திரத்திற்கும் எப்படி நிபந்தனையாகிறது அப்படிங்கிற தீர்க்கதரிசனமான பார்வைய மார்க்ஸ் முன்வைக்கிறார். ஆஹா, ஒரு சமூகத்துல இருக்கிற எல்லாரும் சுதந்திரமா இருந்தா மட்டும்தான் ஒவ்வொரு தனி மனிதனும் சுதந்திரமா இருக்க முடியும். அருமை. ஆமா. இதனாலதான் அவர் தத்துவவாதிகள் உலகை பல்வேறு வழிகளில் விளக்குவதை மட்டுமே செய்துள்ளனர். ஆனால் உண்மையான பிரச்சனை என்னவென்றால் உலகை மாற்றுவதுதான் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லி முடிச்சிருக்கார். ஆமாம், உலகை வேடிக்கை பார்ப்பது மட்டுமல்ல, அதை புரிஞ்சுகிட்டு மாற்றுவதற்கான செயல்திட்டம் தான் முக்கியம் அப்படிங்கறத அவர் வலியுறுத்தினார். ஒரு சித்தாந்தம் மக்கள் திரளை கவ்வி பிடிக்கும்போது அதுவே ஒரு பௌதீக சக்தியாக, அதாவது உலகை மாற்றும் ஒரு ஆயுதமா மாறிடும் அப்படிங்கறத அவர் ஆழமா நம்பினார். ரொம்ப பிரமாதமான ஒரு பயணம் அது. மூலதனம் அப்படிங்கிற இரத்த காட்டேரியில தொடங்கி உழைப்பின் உபரி மதிப்பு எப்படி நம்மகிட்ட இந்த திருடப்படுது அப்படிங்கிற மெக்கானிசத்தை இன்னைக்கு பார்த்தோம். கண்டிப்பா நிறைய விஷயங்கள் கவர் பண்ணிருக்கோம். இயந்திரங்கள் எப்படி ஒரு முதலாளியோட அதிகாரத்தை அதிகரிக்குது, வர்க்க போராட்டம் எப்படி வரலாற்றை உருவாக்குது, முரண்பாடுகளின் உச்சியில முதலாளித்துவம் எப்படி தனக்கான சவக்குழிய தானே தோண்டுது அப்படிங்கிற மார்க்ஸோட மிக முக்கியமான பார்வைகளை ஜனாவோட புத்தக குறிப்புகள் மூலமா ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம். நிச்சயமா இந்த தத்துவங்களை நீங்க முழுமையா ஏத்துக்கிட்டாலும் சரி, அல்லது இதோட முரண்பட்டாலும் சரி, இது தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க வேலை செய்யற ஆபீஸ்ல நடக்கிற பாலிடிக்ஸ், உங்களுக்கு கொடுக்கப்படுற சம்பளம், உங்களை சுத்தி இருக்கிற டெக்னாலஜி உங்களை எப்படி கட்டுப்படுத்துது அப்படிங்கறத நிச்சயமா ஒரு புது கோணத்துல பார்க்க தொடங்குவீங்க. கண்டிப்பா. மார்க்ஸோட எழுத்துக்கள் வெறும் பழைய சரித்திர குறிப்புகள் கிடையாது. அது இன்னைக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையை உரிச்சு காட்டுற ஒரு எக்ஸ்ரே மிஷன். ரொம்ப யதார்த்தமான உண்மை அது. இத அப்படியே இன்னைக்கு உங்களோட சொந்த வாழ்க்கையில பொருத்தி பாருங்க. மார்க்ஸோட குறிப்புகள்ல என்னை ரொம்ப பாதிச்ச ஒரு வலிமையான வாக்கியம் இருக்கு. திடமான அனைத்தும் காற்றில் கரைகின்றன, புனிதமான அனைத்தும் தீட்டுப்படுகின்றன அப்படிங்கிற வாக்கியம்தான் அது. ரொம்ப ஆழமான வாக்கியம். விடைபெறுவதற்கு முன் இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல உங்களுடைய தனிப்பட்ட நேரம், நீங்க உங்க நண்பர்கள் கூட பேசுற விஷயங்கள், உங்க டேட்டிங் ஆப் ரிலேஷன்ஷிப், ஏன் உங்களுடைய மிக அந்தரங்கமான சிந்தனைகள் கூட எப்படி ஒரு டேட்டாவா, அதாவது ஒரு சரக்கா மாற்றப்பட்டு பெரிய டெக் கம்பெனிகளால வியாபாரம் செய்யப்படுதுன்னு யோசிங்க. நிஜம்தான், எல்லாமே டேட்டாவா மாறிடுச்சு. ஒரு காலத்துல நீங்க புனிதம் என்று நினைத்த அன்பு, குடும்பம், பிரைவசி போன்ற எந்தெந்த விஷயங்களை இந்த நவீன நுகர்வு கலாச்சாரம் இன்னைக்கு வியாபார பொருளா மாற்றி தீட்டுப்படுத்தியிருக்குன்னு இன்றிரவு சற்று சிந்தித்து பாருங்கள். ரொம்ப முக்கியமான ஒரு சிந்தனை இது. இந்த உலகத்தோட முரண்பாடுகளை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான பயணம்தான். ஆனா நாம எங்க இருக்கோன்னு சிந்திக்க தொடங்குறது தான் அதை மாற்றுவதற்கான முதல் படி. கண்டிப்பா. மீண்டும் அடுத்த ஆழமான அலசலில் உங்களை சந்திக்கும் வரை தொடர்ந்து சிந்தியுங்கள். விடைபெறுகிறோம்.